அனைவருக்கும் வணக்கம். அகில பாரதிய வித்தியார்த்தி பரிஷத் தென் தமிழக நெல்லை மாநகர செயலாளர் நான். இன்னைக்கு என்ன உங்கள்கிட்ட பேசலாம் நினைச்சேன்னா, பிளட் டொனேஷன், ரத்த தானம். ரத்த தானம்னா அப்படின்னா என்ன நினைக்கிறீங்க? போனோன்னு ரத்தத்தை பிடிச்சி எடுத்து 1 லிட்டரை உறிஞ்சிடுவாங்க அப்படின்னு நிறைய ஸ்டூடெண்ட்ஸோட மென்டாலிட்டி இருக்கு. பிளட் டொனேஷன் இன்னைக்கு கூட போயிட்டு அரசு மருத்துவமனையில் பிளட் டொனேட் பண்ணிட்டாங்க. அது எனக்கு மிகவும் ப்ரௌடாக இருக்குது. நம்ம மாணவர்கள் அனைவரும் நான் சொல்லக்கூடிய கருத்து என்னன்னா, பிளட் டொனேஷன் பண்ணுங்க. அது உங்க உடல் நலத்திற்கும் உங்க ரத்தத்தை சுத்திகரிப்பதற்கும் உதவும். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் நான் கேட்பாங்க, அப்பெல்லாம் போயிட்டு பிளட் டொனேட் பண்ணல, அவங்களுக்கு தேவைப்படுது. நம்ம அமைப்புல பசங்க நிறைய பேர் பண்ணுவோம், பிளட் டொனேட் பண்ணுவோம். யாருக்குனாலும் சரி, இவங்கெல்லாம் தெரிஞ்சவங்கலாம் சொல்றதால எந்த மொழி இனம் எதுவுமே பாராம யாருக்குனாலும் மித்த பசங்கிட்ட நான் கேட்கும்போது, என்னால் முடியாதுல, பயமா இருக்கு அந்த சொல்லு வந்து எனக்கு ரொம்ப ஆச்சரியத்தை இருக்கு. நம்ம ஏன்னா நம்ம தான் இளைஞர்கள், வருங்கால இந்தியா. நம்மளே இந்த பயமா இருக்கு, என்னால முடியாது, இந்த மாதிரி சொற்களை நம்ம பயன்படுத்தணும்னா எப்படி? இளைஞர்கள் மட்டுமில்ல, இளைஞர்களும் ரத்தம் செய்யணும். எல்லாம் நினைச்சிட்டு இருக்கோம், போனோன்னே பிடிச்சி எடுத்துருவாங்க, 1 லிட்டர் மேலே இருக்கலாம். அப்படிலாம் கிடையாது. ரத்த தானத்துக்கு அளவு 300 ml, 1 யூனிட்டுக்கு தான் எடுப்பாங்க ஒரு மனிதரிடம். அதுவும் ஒரு ஆண் மகன்னா 13 ஹெச்பிக்கு மேலே இருக்கும், பெண்ணுனா 13-14 ஹெச்பிக்கு மேலே இருக்கும். ஆண்களுக்கு 12 இருந்தாலும் போகும். அதனால அதெல்லாம் ஹீமோகுளோபின் லெவலு, உங்களோட பிளட்டோட கண்டிஷனு, பாடி வெயிட் செக்கப்பு, ப்ரெஷரோட அளவு எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு தான் உங்களுக்கு உங்களை பிளட்டை எடுப்பாங்க. அதுக்கு முன்னாடி பிளட் எடுக்க மாட்டாங்க. அதை நீங்கள் ஃபஸ்ட் புரிஞ்சுக்கணும். எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே புரிஞ்சுக்கணும். நம்ம முடிஞ்ச அளவு நம்மளோட சொந்தங்களுக்கோ இல்லை யாருக்கானாலும் சரி, யார் ரத்த தேவைப்படுதுன்னு கேட்டாலும் போய் கொடுங்க. 3 மாதத்துக்கு ஒரு டைம் ஒரு நல்ல வளைந்த ஒரு ஆண்மகனோ ஒரு இளைஞனோ ஒரு இளைஞியோ 18 வயதுக்கு மேல் 3 மாதத்துக்கு ஒரு திருப்பு ரத்த தானம் செய்யலாம். நான் இப்போ தொடர்ச்சியாக என்னோட 18 வயது தொடக்கத்திலேருந்து செய்துக்கிட்டு வந்துட்டு இருக்கேன். இதோட நான் ஒரு 4 டைம் பிளட் டொனேட் பண்ணியிருக்கேன். இது என்னோட சர்டிஃபிகேட்ஸ், அரசு மருத்துவமனையில் பிளட் டொனேட் பண்ணேன். அதனால் உங்களை இந்த காணொலி மூலமாக உங்கள்கிட்ட என்ன கேட்கறேன்னா, எல்லா மாணவிகளும் ரத்த தானம் செய்வோம். அது நம்ம சகோதரருடைய சொந்தக்காரங்க எல்லாருக்குமே செய்யணும், நம்மளால முடிஞ்சது. அப்படி செய்யணும். அப்படின்னா பிளட் பேங்க்ஸ் இருக்கு, பிளட் கப் இருக்கு, அங்கேயுமே நம்ம ரத்த தானம் செய்யணும் 3 மாசத்துக்கு ஒரு டைம். இது வந்து ஒரு பொது நலமும் இல்லை, நம்மளுக்கு ஒரு சுயநலமும் கூட. நம்மளோட ரத்தத்தை சுத்திகரிக்கவும் உதவுவது, நம்மளோட உடல்நலத்தை சீராக வச்சுக்கவும் உதவுது. ரத்தம் கொடுத்து வந்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 4 லிட்டர் 5 லிட்டர் தண்ணி குடிக்கணும். நம்ம தண்ணி குடிக்க நம்மளோட உடலோட சீடு வந்து தானாகவே ஆகிடும். இவங்களோட கூடணும்னு நினைச்சேன்.